போதைப் பொருட்களற்ற சமூகத்தை உருவாக்க அடியெடுத்து வைப்போம். Be a part of the movement for a drug-free society. Essendon Marathon. Register now. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே அமைந்துள்ளது காமநாயக்கன் பாளையம். இந்த பகுதியில் அரசு உயர்நிலைப் பள்ளி ஒன்று இயங்கி வருகிறது. இந்த பள்ளியில் 1 முதல் 10ஆம் வகுப்பு வரை சுமார் 150க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர். வழக்கம் போல நேற்று பள்ளி முடிந்ததும் வகுப்பறைகளை பூட்டிவிட்டு சென்றுள்ளனர். மறுநாள் காலை ஆசிரியர்கள் வந்து பள்ளியை திறந்ததும் அவர்களுக்கு பேரதிர்ச்சி காத்திருந்தது. அப்போது 10ஆம் வகுப்பு வகுப்பறையில் சுவர் மற்றும் மாணவர்கள் அமரும் இருக்கைகள் முழுவதும் மனித கழிவுகள் வீசப்பட்டு கிடந்தது. இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த தலைமை ஆசிரியர் உடனடியாக காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்துள்ளார். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் இந்த சம்பவம் குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டனர். மேலும் வகுப்பறை முழுவதும் வீசப்பட்டுள்ள மனித கழிவுகளை சுத்தம் செய்யும் பணியில் துப்புரவு பணியாளர்கள் ஈடுபட்டனர். மனித கழிவுகளை வீசியது யார், பின்னணி என்ன நோக்கம் என்பது குறித்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இது குறித்து போலீசார் கூறும்போது, பள்ளியில் பயிலும் மாணவர்களே இந்த செயலில் ஈடுபட்டார்களா அல்லது மர்ம நபர்கள் வேறு ஏதாவது நோக்கத்திற்காக இந்த செயலில் ஈடுபட்டார்களா என்பது குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். மேலும் பள்ளி வகுப்பறைக்குள் மனித கழிவுகள் வீசிச் சென்ற சம்பவம் சமூக ஆர்வலர்கள் மற்றும் பெற்றோர்கள் மத்தியில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. வேங்கவயல் விவகாரமே முற்றுமுழுதாக அடங்காத நிலையில் தற்போது கழிவுகளை பள்ளிக்குள் வீசிச் சென்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது எப்போ யார் பார்த்து சொன்னது? இப்போ போலீஸ் வந்தாங்களா? அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.